அஞ்சலி, அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்க? வாசல்லாம் என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? எங்க போயிட்ட நீ? அஞ்சலி, அஞ்சலி, இங்க வா. ஏன் அஞ்சலி கூப்பிடுறல? அம்மா வந்துட்டம்மா. ஏமா கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க? என்னாச்சும்மா? விளையாடிட்டு தானே இருக்கிறேன். ஏமா இப்படி கூப்பிடுறீங்க? ஏன் அஞ்சலி, வாசல்ல என்ன இவ்வளோ குப்பை போட்டு வச்சிருக்கீங்க? நீங்க தானே விளையாடிட்டு இருந்தீங்க. அம்மா நான்லாம் போடலம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்கம்மா எதனா செஞ்சு தாங்கம்மா. ஏன் அஞ்சலி, எங்க உன்னை வேலை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இப்பயே பசிக்குதுன்னு சொல்றியா? நீ தான் இந்த எல்லா குப்பையும் அள்ளி வைக்கணும். நான் கடைக்கு போறேன், கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்து உனக்கு பால் காய்ச்சி கொடுக்குறேன். அதுக்குள்ள நீ இந்த குப்பையெல்லாம் அள்ளி நீட்டா வச்சிருக்கணும். சரியா? நான் போயிட்டு வரேன். நான் மட்டும் செய்யணுமா? எல்லாரும் தான் விளையாடுனாங்க, அப்படியே குப்பையை போட்டு போயிட்டாங்க. இப்ப பாருங்க, நானே எல்லாத்தையும் அள்ள வேண்டியதா இருக்கு. இதுக்கப்புறம் வரட்டும், எல்லாரையும் பாரு, எல்லாரும் அள்ளி வச்சுட்டு தான் போகணும்னு சொல்லணும். எல்லாரும் அப்படி அப்படியே குப்பையை போட்டு போயிட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா என்னதான் வேலை வாங்குறாங்க. இது எல்லாத்தையும் அள்ளி முடிச்சுட்டு தான் நான் சாப்பிட்ணுமா? எனக்கு வேற பசிக்குது. அம்மா நான் வேலை சொல்கிறதுனால தான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டாங்க. சரி சரி, அம்மா வரதுக்குள்ளே இதை அள்ளுவோம், இல்லைன்னா அதுக்கும் எதனா திட்டுவாங்க. ஏன் அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்க? வாசல் பெருக்கிட்டு இருக்கியாக்கும். உங்க அம்மா வாசல் கூட்ட சொல்லிட்டாங்களா? சாயங்காலம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாசல் கூட்டிட்டு இருக்கியா நீ? ஏன் அஸ்ராம், இதே இப்போ உங்களால தான் நான் திட்டு வாங்கினேனே. எங்க அம்மா என்னை இப்பதான் திட்டிட்டு எனக்கு பால் வாங்க கடைக்கு போயிருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள இது எல்லாத்தையும் நான் அள்ளி வைக்கணும். நீங்களாம் போட்டு போயிட்டீங்க. ஓ, இதெல்லாம் போட்டு போயிட்டேன்னா உங்க அம்மா வந்து உன்னை திட்டாங்களாக்கும். சரி விடு, அதுக்கெல்லாம் கோச்சிக்காத, நம்ம தானே போட்டோம். சரி சரி, உங்க அம்மா பால் வாங்க தானே போயிருக்காங்க. உங்க அம்மா வந்ததும் நம்ம வேணா டீ போடுவோமா? ஜாலியா இருக்கும். வேணாம் வேணாம், எங்க அம்மா எனக்கு பால் காய்ச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் டீ போடுறேன்னு சொன்னா அதுக்கே எதனா திட்டுவாங்க. வேணாம்ப்பா, நான் வரல. ஏன் அஞ்சலி, உங்க அம்மா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஜாலியா இருக்கும், நம்ம எல்லாம் சேர்ந்து டீ போட்டு ஜாலியா குடிக்கலாம். நீ வேற பசிக்குதுன்னு சொன்னல, நான் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரேன். சரியா? நீ எல்லாத்தையும் பெருக்கி வாரி வச்சிரு. இவ வேற டீ போடலான்னு சொல்றா. அம்மா வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இதுல வேற இந்த குப்பையெல்லாம் வாரி வச்சுன்னு சொல்லிட்டு போறேன். என்ன நடக்க போதோ? எப்படியோ ஒரு வழியா எல்லா குப்பையும் வாரியாச்சு. ஓரமா எடுத்து வச்சிரும். அம்மா வந்து அப்புறம் அதுக்கும் திட்டுவாங்க. ஏன் அஞ்சலி, உங்க அம்மா எப்போ வருவாங்க? சீக்கிரமா பால் வாங்கிட்டு வர சொல்லு. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேய் சுனில், நீ வேற சும்மா இருடா. நானே எங்க அம்மா வந்து என்ன சொல்வாங்களோன்னு பயந்துட்டு இருக்கேன். இதுல வேற சீக்கிரமா வர சொல்லுன்னு வேற என்ன சொல்றியா? வந்துருவாங்க, இருடா. அஞ்சலி, உன்னை வாசல் தானே பெருக்க சொன்னேன். அடுத்து குப்பை போடுறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க? அடுப்புலாம் எதுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் இதெல்லாம் குப்பை போட்டு ஓடிடலான்னு பாக்குறீங்களா? அம்மா அம்மா, இல்லம்மா, நாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிரோம்மா. அம்மா அம்மா, நாங்களே டீ போட்டு குடிச்சுக்கிறோம்மா, ப்ளீஸ்மா. ஏன் அஞ்சலி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வை. நான் மீட்டிங் போயிட்டு வந்து உனக்கு பால் காய்ச்சி கொடுக்குறேன். அம்மா அம்மா, ப்ளீஸ்மா, நாங்கள் பத்திரமா பால் காய்ச்சி குடிப்போம்மா, ப்ளீஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா. சரி சரி, குப்பெல்லாம் போடாமல் பார்த்து பத்திரமா வந்து டீ போடணும். சரியா? நான் உடனே வந்துடுறேன், நீங்கள் போட்டுட்ருங்க. சரிங்கம்மா. ஏன் ஜாலி, எங்கள் அம்மா டீ போட சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா வரதுக்குள்ளே நம்ம போட்டுட்டு இருக்கலாம். எங்கள் அம்மாவே வந்துடுவாங்க. ஏன் அஞ்சலி, அதான் ஆண்டி போட சொல்லிட்டாங்களே. இரு நம்ம அடுப்பு பற்ற வச்சுப்போம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுட்டு அது நல்லா காயணும்ல. இங்க பாரு, அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோமா. அந்த குண்டா மாதிரி இருக்கு, அது வேணா, அது வடிகட்ட வச்சிருப்போம். இந்த பாத்திரம் தான் நல்லா அகலமா இருக்கு. இதை வச்சு நம்ம பால் காய்ச்சினா நம்ம டக்குன்னு காஞ்சிரும். சரியா? இதை வந்து நல்லா சூடாகட்டும். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து பாலை வந்து நம்ம உள்ள ஊத்திக்கலாம். இருங்க, நான் ஊத்துறேன். போதும்னா நீங்க சொல்லுங்க, நான் அதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேவா? பால் நல்லா திக்காவே இருக்குல்ல? சரி சரி, இவ்வளவு போதும்ல நம்ம எல்லாருக்கும். நிறைய ஊத்தினாலும் பாத்திரம் பத்தாது, அதனால இந்த அளவுக்கு வந்து நம்ம ஊத்திக்கலாம். ஏன் என்ன இவ்வளவுதான் பால் ஊத்துறீங்க? இருங்க, நான் தண்ணி ஊத்துறேன். இதெல்லாம் என்ன மொழிக்கு பத்தோம்? இது என் கடவை பல்லுக்கே பத்தாது. டீ போட்டு தரேன்னு சொல்லிட்டு நீங்க 2 சொட்டு டீ தான் குடுப்பீங்க போலியே. இருங்க, நான் தண்ணி ஊத்துறேன். தண்ணி நிறைய ஊத்தி காய்ச்சினாதான் பால் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு போதும். டேய் சுனில், என்னடா இவ்ளோ தண்ணி ஊத்திட்டேன்? சரி சரி, இந்த பால் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம சக்கரை டீ தூள்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஏன் அஞ்சலி, இங்க பாரு, பால் நல்லா காஞ்சிருச்சு. பாரு, சுத்தி நிறைய வந்துருச்சு. அப்புறம் பொங்கி ஊத்திரும். இப்பயே நம்ம காஃபி தூள் டீ தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சரி, நம்ம டீ தான் போட போறோமா? சரி இரு, நான் ஃபர்ஸ்ட் சக்கரையை போட்டுக்கிறேன். 2 கரண்டி சக்கரை போதும் தானே? நல்லா தித்திப்பா நல்லா பாயாசம் மாதிரி இருந்தாதான் எனக்கெல்லாம் பிடிக்குமே. எங்க அம்மா கொஞ்சமா சக்கரை போட்டு கொடுப்பாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நிறைய சக்கரை போட்டு குடிப்போம். நம்ம தானே குடிக்க போறோம். சரி இருங்க, டீ தூளும் போட்டுப்போம். டீ தூள் எவ்வளவு போடுறதுப்பா? 1 ஸ்பூன் போடவா இல்ல 1/2 ஸ்பூன் போடவா? ஏன் அஸ்ரா, 1 ஸ்பூன்லாம் போடாத, இவ்வளோலாம் போடாத, கொஞ்சமா போடு, போதும். நிறைய போட்டா அப்புறம் வந்து கசப்பா இருக்கும். நல்லாவே இருக்கும். இப்ப நல்லா கலக்கி விடு. ஏன் அஞ்சலி, இங்க பாரு, டீ தூள் கொஞ்சமா தான் போட்டுக்கிறேன்னு. இங்க பாரு, ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா மணக்குதுல, கொதிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன் ஆமா அஸ்ரா, நல்ல வாசனையா இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப வாசனையா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. எப்ப டீ ரெடி ஆகும் குடிக்கலாம்னு சொல்லிட்டு.
இங்க பாருங்க பாட்டி நல்லா கொதிச்சிருச்சு. ஆனா எங்க அம்மா இன்னும் வரலையே, என்ன பண்றது? எங்க அம்மா வந்துருவேன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையே. எங்க அம்மா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், அதுக்குள்ள டீ நல்லா கொதிக்கும். ஏன் அஞ்சலி, உங்க அம்மா ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணா டீ கொதிக்காது, தீஞ்சிரும். நீ ஊத்து, நம்ம எல்லாரும் குடிப்போம். உங்க அம்மா வந்து அதான் மிச்ச பால் இருக்குல்ல, அதுல போட்டு குடிப்பாங்க. நீ ஊத்து, நம்ம எல்லாரும் குடிப்போம். டேய் வேணாம்டா, அப்புறம் எங்க அம்மா திட்டுவாங்கடா. எங்க அம்மா ஃபர்ஸ்ட் செய்யவே வேணாம்னு சொன்னாங்கல்ல. அஞ்சலி, அதான் நம்ம மிச்ச பால் வச்சிருக்கோம்ல, அதுல ஆன்டி டீ போட்டு குடிப்பாங்க. இது கொஞ்சம் டீ தானே இருக்கு, நம்ம எல்லாரும் குடிப்போமே. அப்படியா சொல்றீங்க? சரி சரி, நம்மளே போட்டு குடிப்போம். சரி இருங்க, ஃபர்ஸ்ட் வந்து டீயை வடிகட்டலாம். அப்படியே தூக்குனா சுற்றும்ல, அதனால நம்ம கரண்டி வச்சியே இந்த வடிகட்டில் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி அப்படியே வடிகட்டிக்கலாம். எனக்கெல்லாம் பாத்திரம்லாம் தூக்க தெரியாது, அப்போ நம்ம கையை சுட்டுரும். எதுக்கு இந்த மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றியே நம்ம வடிகட்டிப்போம். சரியா? அஞ்சலி, என்ன நீ இப்படி ஸ்லோவா ஊத்துற? கூட நான் ஊத்துறேன் பாரு. போதும்னு நினைக்கிறேன். இதுவே 4 கப் டீ வரும்னு நினைக்கிறேன். சட்டை போட்டு ஊத்தணுமா குடிச்சோமான்னு இல்லாம இப்பதான் பொறுமையா ஊத்திட்டு இருக்கேன். இரு, நல்லா வடிகட்டியாச்சு. இருங்க, நான் வந்து டம்ளர்ல ஊத்தி கொடுக்குறேன். இந்த கப்பில் ஊத்தி ஆளு கொஞ்சம் கொஞ்சம் குடிப்போம். என்னப்பா 3 தான் வச்சிருக்கீங்க? ஓ, இன்னும் நீங்க வச்சிருக்கீங்களா? சரி சரி, ஃபர்ஸ்ட் 3 கப்பில் ஊத்துவோம். ஏன்னா இந்த தட்டில் அவ்வளோ கப்பு வைக்க தான் இடம் இருக்கு. என்னப்பா 3 பேருக்கு டீ பத்தாது போல. சரி, குண்டால கொஞ்சம் டீ இருக்குல்ல, அதை உனக்கு ஊத்தி தரேன் அஞ்சலி. இருங்க, ஃபர்ஸ்ட் சுனிலு எனக்கெல்லாம் எடுத்து வச்சுப்போம், அதுக்கப்புறமா உனக்கு ஊத்தி கொடுக்குறேன். என்ன எனக்கு மட்டும் லாஸ்டா தரேன்னு சொல்ற? சரி சரி, சீக்கிரமா ஊத்தி கொடு. டீயும் ஆறிடும் போல. எனக்கு கொடுக்கறதுக்குள்ள எங்க அம்மா வந்துட போறாங்க. அப்புறம் எங்க அம்மா எனக்கு எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? வாங்க டக்கு டக்குன்னு குடிப்போம். குடிச்சிட்டா கூட ஐயோ அம்மா நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னும் அஞ்சலி, உனக்கு டீ ஊத்திட்டேன், குடிச்சு பாரு. செம டேஸ்டா இருக்கு பாட்டி. வாவ், செம டேஸ்டா இருக்கு. சீக்கிரமா குடிங்க. எங்க அம்மா வந்து அப்புறம் டீ எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? சீக்கிரமா குடிங்க. ஏன் பார்த்துட்டே இருக்கிறீங்க? ஏன் அஞ்சலி, உங்க அம்மா ஒரு வரைக்கும் யார் இங்க உட்காந்துட்டு இருப்பான்? அவ்வளவுதான், டீயை குடிச்சிட்டோம்னா நாங்கெல்லாம் தெரிச்சிருவோம். சரிம்மா? டேய், இதெல்லாம் எடுத்து வைக்காம போனா எங்க அம்மா